காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண்பட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோவும் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோவும் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், பூங்கி வளர்ந்த மரங்களும் அங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நண்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை தயவாய் கண்ணோக்கியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு தரும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்துள்ளார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மையும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நந்தழுதேன், சிந்தையெல்லாம் நந்தழுதேன். நெஞ்சமெல்லாம் கோவில்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தன்மையின் அருளடையால் எங்களை புனித நன்மையால் பற்றிய செய்வதாக. உம் திருமகன் கிறிஸ்துவிடம் நாங்கள் என்று ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக நம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நிற்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் புகழுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நமது குடும்பத்தை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நமது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பெயர் சொல்லி ஆண்டவரையும் விட ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் பாய்ந்தோடச் செய்வேன் என்று சொன்னார். இதோ வறண்டு போன நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தணிப்பார் என்று சொல்லி ஏதோ இந்த அருமையான நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நாம் ஜெபிப்போம். வல்லமையான கடவுள், ஆசீர்வாதத்தின் கடவுள், தன்னை தேடி வந்த மக்களை ஒருபோதும் வெறுங்கையராய் அனுப்பிவிடாத தெய்வம். ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று குறிப்பிடுகின்றார். அந்த இயேசு என்ற அந்த நாமத்தை பயன்படுத்தி என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். நம்ம குடும்பத்திலே உள்ள சிக்கல்கள் அனைத்துமே நீக்கப்பட வேண்டும். நம் குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் ஜெபிப்போம். இயேசுவின் திரு ரத்தமே, உம்மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவின் திரு ரத்தமே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் திரு ரத்தமே, என் குடும்பத்தை பாவத்திலிருந்து கழுவும் என்று சொல்லி இது ஒரு அருமையான நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொள்ளப் போகின்றோம். ஆண்டவரே, நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும், பயணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். வல்லமையான கடவுள், ஆசீர்வாதத்தின் தகப்பன் இந்த நாளிலே நம் குடும்பத்தை உற்று பார்க்கிறார். அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழு நோயாளர் ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு
ஆண்டவரே என் தொழுநோயை நீக்கும் என்று சொன்னபோது ஆண்டவர் ஏதோ நான் நீக்குகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, ஏதோ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம்? எதை குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கப் போகின்றோம்? நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகத்தோடு வர வேண்டும். தாகத்தோடு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய செயலுக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் அவளோடு காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவோடு கண்ணோக்கினார் என்று சொல்லி திருப்பாடலை வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உருக்கமாக ஜெபி. ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் சொன்னார், நீ சிறு மந்தை என்று எண்ணி விடாதே என்று சொன்னார். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றுமில்லாதவள், நீ ஒன்றுமில்லாதவன் என்று எண்ணாதே. இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னோடு நான் பயணம் செய்கிறேன். ஆழ்கடலிலே நீ நடந்தாலும், தீச்சுளையிலே நீ நடந்திருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். சிறு மந்தை அல்ல. ஆண்டவரத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாக உமது முன்னால் நிற்கின்றேன். ஆண்டவரை நிரப்பும், உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும், உமது வல்லமையால் நிரப்பும், உமது ஆற்றலால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிப்போம். நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. எத்தனையோ தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஜெபிப்போம். இயேசுவே ஜெபிக்கிறேன், இயேசுவே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், இயேசுவே நம்பிக்கையோடு உம் திருமுன் வந்திருக்கின்றேன், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் குரலை கேட்டு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். இணைந்து சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. மீண்டும் இணைந்து சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கரங்களை தட்டி மீண்டும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால்
அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். கரங்களை தட்டி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர் குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர் குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவர் குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு. குறையில்லையே. கரங்களை வைத்து இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நற்கருணை ஆண்டவரே வாழ்க, நற்கருணை ஆண்டவரே வாழ்க, வல்லமை மிக்க ஆண்டவரே வாழ்க, வல்லமை மிக்க ஆண்டவரே வாழ்க, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே வாழ்க, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே வாழ்க, ஆற்றலான ஆண்டவரே வாழ்க, ஆற்றலான ஆண்டவரே வாழ்க, என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரே வாழ்க, என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரே என் வாழ்க, தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே வாழ்க. என் தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், வல்லமையான பிரசன்னம். இந்த பிரசன்னத்திற்கு முன்பாக ஒரு மரியாவை போல நாம் அமர்ந்திருக்கின்றோம். இயேசுவே, நீர் பேசும், மடியால் நான் கேட்கின்றேன், மடியால் நான் கேட்கின்றேன். இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும், எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெபத்திலே உன்னதமான ஒரு ஜெபமாக கல்வாரி திருப்பலி பார்க்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, குழுவாக ஜெபிக்கிறோம், அன்பியமாக இணைந்து ஜெபிக்கிறோம், மிகவும் நல்லது. ஆண்டவரே குறிப்பிடுகின்றார், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புவது இன்னும் ஒருபடி மேலே சென்று எதை விரும்புகிறார்? தனிப்பட்ட ஜெபத்தை விரும்புகின்றார். தனிப்பட்ட ஜெபம். ஆண்டவரோடு உரையாடுவதற்கு, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு தனிப்பட்ட முறையிலே என் நேரத்தை நான் செலவழிக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே நான் ஆண்டவரோடு உள்ள உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன? காலையில் ஆலயம் திறக்கப்படுகிறது, ஒரு சிலர் தனியாக வந்து நாம் ஜெபித்து விட்டு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுது, தனிப்பட்ட முறையிலே நாம் ஆண்டவரோடு உறவாடுகின்ற பொழுது, இந்த குழு ஜெபத்தை விட தனிப்பட்ட முறையிலே நாம் எழுப்பக்கூடிய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையிலே மிக உயர்ந்தது, உன்னதமானது, விலை மதிப்புக்குரியது என்பதை பார்க்கின்றோம். திருப்பாடல் 34 மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இளைஞனான தாவீது சாவுக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றான். தன் சொந்த மகன் அப்சலோம் தன்னை கொல்ல தேடிக்கொண்டிருக்கின்றான். எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மனம் உடைந்து வருத்தமுற்றவனாய், கலக்கமுற்றவனாய், பயந்து போன தாவீது ஆண்டவரிடத்தில் சரணடைகின்றான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரிடத்தில் சரணடைகின்றான். அதனால்தான் அவனால் சொல்லப்படுகிறது, மனிதர் மீது
நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது எவ்வளவோ சிறந்தது என்று. மனிதர்கள் ஏமாற்றி விடுவார்கள், மனிதர்கள் நம்மை காட்டி கொடுத்து விடுவார்கள், ஆனால் தெய்வம் ஒருபோது நம்மை காட்டி கொடுக்காது. என் அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். நமது குடும்பத்துக்கென்று நாம் ஒரு ஜெப அறையை உருவாக்க வேண்டும். குடும்பத்துக்கென்று ஒரு ஜெப அறையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஜெபத்திலே நாம் மூழ்கி இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, வீடு கோவிலாக மாற வேண்டும். மெழுகுதிரி ஏற்றி கரம் உயர்த்தி கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணம், ஆசீர்வதிக்கப்பட்ட தருணம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு நாம் அத்தகைய ஜெப வாழ்விலே நாம் இணைந்திருக்க வேண்டும். விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், 3 மனிதர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்விலே கஷ்டம் வந்தது, தோல்வி வந்தது. ஆனால் தனிப்பட்ட ஜெபத்தினால் தங்களை ஆண்டவருக்கு உரியவர்களாக மாற்றிக் கொண்டார்கள். ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற்றுக் கொண்டார்கள். எலியா இறைவாக்கினரை பற்றி பார்க்கிறோம். இந்த எலியா இறைவாக்கினர் கார்மெல் மலையிலே 400 பொய் இறைவாக்கினர்களுக்கு சவால் விடுத்தவர். தன்னந்தனியாக தனி ஆளாக நின்று, உங்கள் தெய்வம் பெரிதா, என்னுடைய யாவை இறைவன் பெரிதா, பாகால் பெரியவரா, யாவை பெரியவரா என்று சொல்லி மார்கள் போட்டி போட்டு பார்ப்போம். நீங்கள் 400 பேருக்கு மேலாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒத்த ஆளாக நின்று என் யாவை இறைவன் பெரியவர் என்று சொல்லி நான் போட்டி போட தயார் என்று சொன்னார். யாவை இறைவனை உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த கார்மேல் மலையிலே அவர் நிரூபித்தார். 400 பொய் இறைவாக்கினர்களை வெட்டி போட்ட ஒரு தைரியமான மனிதர் அவர். ஆனால் இசபேல் அரசிக்காக பயந்து போய் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும். இனி வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, என் உயிரை எடுத்துவிடும். தொடர்ந்து துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சங்கடம், கஷ்டம், என் வாழ்க்கை முழுவதுமே ஒரு கேள்விக்குறியாகி போய்விட்டது. அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த குகையிலே புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எலியா பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவரை குகையிலிருந்து வெளியே வர சொன்னார். குகையிலிருந்து வெளியே வர சொன்ன போது ஆண்டவர் தனது பிரசனத்தை அவர் முன்பாக போக சொன்னார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் முன்பாக நின்றது. அந்த எலியா ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவர் எலியாவோடு பேசினார். அதுதான் தனிப்பட்ட ஜெபம். எங்கெல்லாம் விவிலியத்திலே மலைப்பகுதி வருகின்றதோ அந்த மலைப்பகுதியானது ஆண்டவருடைய பிரசனத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. தாவோர் மலையாக இருக்கலாம், அல்லது சீனாய் மலையாக இருக்கலாம், சீயோன் மலையாக இருக்கலாம். மலைப்பகுதி என்பது ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்கி இருக்கக்கூடிய பகுதி. எனவேதான் நாம் பார்க்கிறோம், அந்த எளிய இறைவாக்கினர் ஒளிவதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் எங்கே இருப்பார் அந்த இடத்திற்கு அவர் சென்றார். தனிப்பட்ட முறையில் அவர் ஜெபித்தார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரத்திலே இந்த உலக காரியங்களுக்காக பயந்து போய்விடுகின்றோம். எதிர்கால வாழ்க்கை நினைத்து எலியாவை போல அச்சப்படுகின்றோம். அடுத்த கணம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். நீ புலம்புகிறாயா, நீ பயப்படுகிறாயா? ஆண்டவரிடம் வந்து பேசு, ஆண்டவர் உன்னோடு பேசுவார், உனக்கு வலுவூட்டுவார். பவுல் சொல்வது போல, எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று குறிப்பிடுகின்றார். பிலிப்பியர் திருமுகத்திலே. என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக விவிலியத்திலே ஒரு மனிதரை பார்க்கின்றோம், மோயிசனை பார்க்கின்றோம். எரியும் முட்புதர் செடி வழியாக இந்த மோயிசன் அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்ட இந்த மோயிசன் சொன்னார், ஆண்டவரை, நான் கோழை, பிழைக்க தெரியாதவன், பயந்தாங்கோழி, என்னை போய் அழைத்துக் கொண்டிருக்கிறாயே. அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்தவன், உயிருக்காக பயந்து இதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு திக்குவாயன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்னார். யார் பயந்தாங்கொழி என்று சொன்னாரோ அவரைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எகிப்து தேசத்திலே 10 விதமான அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார்.
செங்கடலை பார்த்து முரண்ட போது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி அற்புதங்களை செய்த அந்த மோயிசனுக்கு வாழ்க்கையிலே விரக்தி ஏற்பட்டது. ஆண்டவரிடம் மலைக்கு சென்று ஒப்பாரி வைத்தார், கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரை என்னை கொன்றுவிடும், நீர் கொல்லவில்லை என்றால் இந்த மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். எப்போது பார்த்தாலும் ஒரே முணுமுணுப்பு, சோறு கொடுத்தாலும் முணுமுணுப்பு, கறி கொடுத்தாலும் முணுமுணுப்பு. என்னை இந்த மக்கள் படாத பாடுபடுத்தி விடுகிறார்கள். இனி நான் உயிர் வாழ வேண்டியதில்லை, தயவு செய்து என் வாழ்வை எடுத்துவிடும் என்று சொன்ன போது விடுதலை பயண நூல் அதிகாரம் 33 இறைவசனம் 19 வாசிக்கின்றோம். ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்த மோயிசனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் நிறை அழகை உன் முன் கடந்து போகச் செய்வேன் என்று குறிப்பிடுகிறார். என் நிறை அழகை உன் முன் கடந்து போகச் செய்வேன். விவிலியம் சொல்கிறது, அங்கு மோசே ஆண்டவரோடு ஒரு நண்பரை போல பேசினார் என்று சொல்லப்படுகிறது. முகமுகமாக பார்த்து பேசினார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக் கொண்ட அவர் ஆண்டவரிடம் ஜெபித்து விட்டு கீழே இறங்கிய போது அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்ததாக பார்க்கப்படுகிறது. யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம குடும்பத்திலையும் மோயிசனை போல நாம் பதறுகின்றோம். குடும்பத்தை வழி நடத்த தெரியவில்லை, பிள்ளைகளை எப்படி வழி நடத்த தெரியவில்லை. ஏதோ இந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் என்று தெரியவில்லை. பல நேரத்திலே மோயிசனை போல நாமும் நமது குடும்பத்திலிருந்து முணுமுணுப்பை பெற்றுக் கொள்கிறோம். எப்போது பார்த்தாலும் ஒரே முணுமுணுப்பு, நச்சரிப்பு. இதற்கு மத்தியில் நான் எப்படி வாழப்போகிறேன், இந்த பிள்ளையை பெற்றதற்கு பதிலாக நான் பெறாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லி பல நேரத்திலே நம்மை நாம் சபித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட துன்ப துயரங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தேடக்கூடிய இடம், நாம் அடைக்கலம் தேடக்கூடிய இடம் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவரை விடம் அடைக்கலம் புகுந்தேன், என்னை வெட்கமுற விடாதீர், என்னை கைவிட்டு விடாதீர். திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோயிசனை போல பல நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு மூன்றாவதாக தனிப்பட்ட முறையில் தந்தையோடு அவர் ஜெபித்தார் என்பதற்கு விவிலியத்திலே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. தன் சீடர்களை அக்கறைக்கு போகச் சொல்லி அவர் தனியாக ஜெபித்தார் என்று வாசிக்கின்றோம். தாபோர் மலையிலே தந்தையோடு பேசி ஜெபித்தார் என்று வாசிக்கின்றோம். அவர் உருமாறிய போது அங்கே அவருடைய முகம் மிக பிரகாசமாக இருந்தது என்று வாசிக்கின்றோம். ஜெபித்த போது துன்ப துயரத்தில் தன்னுடைய சீடர் சொல்கிறார், நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லி தனியாக போய் அழுது புலம்புகின்றார். சாவியிலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி அவர் குரல் எழுப்பி ஜெபித்தார் என்று சொல்லி விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் என்று சொல்லி ஜெபித்தார். என் சீடர்களை கூட்டிக் கொண்டு ஜெபித்திருக்கலாமே. என் அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே நாம் சுமக்க வேண்டிய காரியங்கள் நிறைய, குடும்பத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய உள்ளது. எப்படி நம் குடும்பத்தை சந்திக்க போகிறோம்? நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் தான் நமது குடும்பத்தை தாங்கி நிற்கும். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப வாழ்விலே ஜெப வீரனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஜெப வீராங்கனையாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, தனிச்செபம் குடும்பத்தை காப்பாற்றும், தனிச்செபம் திருச்சபையை காப்பாற்றும், தனிச்செபம் தீய ஆவிகளிடம் விடுதலை கொடுக்கும், தனிச்செபம் நோய்களை நீக்கும், தனிச்செபம் பொருளாதார சிக்கல்களை நீக்கும், தனிச்செபம் திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தும், தனிச்செபம் குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாம் ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், வல்லமையோடு ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். புனிதர்களுடைய வாழ்க்கை பற்றி வாசிக்கின்றோம். இந்த புனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? கோடி அற்புதர் பதவி புனித அந்தோனியார் தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்ற போது இரவிலே கதவையெல்லாம் அடைத்துக் கொண்டு அவர் ஜெபித்தார். முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது அந்த குழந்தை இயேசுவே அவருடைய கரங்களில் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் நம்பிக்கையோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு முழந்தால் படியிட்டு
நமது இல்லத்திலே தனிப்பட்ட ஜெபத்தை நாம் மேற்கொள்கின்ற பொழுது குழந்தை இயேசுவுடைய கைகளிலே தந்தார். அகுஸ்தினார் என்ற ஒரு இளைஞன், தாறுமாறான வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை, எல்லோரும் மன கசக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய நடவடிக்கை இருந்தது. அவனுடைய தாய் மோனிக்கம்மாள் ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். தனியாக ஆண்டவரோடு புலம்பிக் கொண்டிருந்தார். தன் மகனுடைய மனமாற்றம் வேண்டும். அந்த நகரினுடைய ஆயராக இருந்த அம்ப்ரோஸ் அந்த தாயை சொன்னார், உன் ஜெபம் பெரிது, உன்னுடைய கண்ணீர் பெரியது, இந்த இரண்டையும் தொலைத்து விடாதே, நீ தேடியது கிடைக்கும் என்று சொன்னார். அவளுடைய கண்ணீர், அவளுடைய ஜெபம் அகுஸ்தினார் என்ற இளைஞனை மனமாற்றியது. குருவாக, ஆயராக, கிப்போ மாநிலத்தினுடைய ஆயராக, ஏன் இக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புனிதராக, திருச்சபையின் மறை வல்லுநராக அவர் மாற்றப்பட்டார். ஒரு தாயினுடைய தனிப்பட்ட ஜெபம் தன்னுடைய பிள்ளையை மாற்றி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க வேண்டும். தாறுமாறான வாழ்க்கை, தீய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தை நாம் முன்னெடுப்போம். பரிசேயர்களைப் போல அல்ல, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய இல்லத்திலே நாம் ஒரு இடத்தை தேர்வு செய்வோம். கணவன் மனைவி தனித்தனியாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பம் மாறும், குடும்பத்தினுடைய சூழல் மாறும். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன ஆண்டவர் நமது குடும்ப வாழ்வை மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, அத்தகைய வாழ்வை மேற்கொள்ள இந்த நாளிலே அற்புதமாக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலிக்காக அப்பா நன்றி கூறுகின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர்கள். எங்களை உமது அன்பின் படைப்புகளாக மிகச்சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றீர்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனைக்குரியவரே, இதோ உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது பிள்ளைகளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்தினீரே. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். யாக்கோப்பை போல நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியாவிட்டால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை வழிநடத்த தெரியாமல் பல நேரத்திலே மோயேசனை போல குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். நீர் மாறும். இதோ என் சமூகம், என் பிரசனம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வமே, எங்களை வழிநடத்தியிருந்தோம். நாங்கள் எந்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பதை வழி காட்டியிருந்தோம். ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருந்தோம். இழந்து போன அமைதியை கொடுத்திருந்தோம், மகிழ்ச்சியை கொடுத்திருந்தோம், சமாதானத்தை கொடுத்திருந்தோம். ஆண்டவரே, நீர் இரக்கத்தை காண்பித்திருந்தோம். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? ஆண்டவரே, எங்களை ஆதரித்திருந்தோம். இதோ எங்கள் ஊரில் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே, கலிலேய கடலோரமாய் நடந்தபோது புதுமைகள் அற்புதங்களை செய்த இயேசுவே, இதோ உடல் உள்ள நோயினால் அவதிப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தலைமாட்டில் ஆண்டவரே உமது கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதியும். உம்மால் கூடும், ஆண்டவரால் எல்லாம் இயலும். இயேசுவே, நாங்கள் விசுவசிக்கின்றோம். யாரெல்லாம் உடல் உள்ள நோயினால் அவதிப்படுகிறார்களோ அவர்களது பெயரை சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகள், அந்தகார சக்திகள், மனிதருடைய தேவையில்லாத பார்வைகளினால் நாங்கள் அலைகழிக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடும். ஆண்டவரே, சக்கையின் வீட்டுக்கு சென்று எந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னீரே. ஆண்டவரை, மீட்பையும் ரட்சிப்பையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருள். அன்பான ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்தருள். எங்களுடைய பொருளாதார சிக்கலிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய பொருளாதார வாழ்வை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முழந்தால் படிக்கிறோம். மாண்புயர் இனி மாறே
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.